இன்னைக்கு நம்ம பார்ப்பது 2022 வெளியிட்ட போர்கியோ என்ற படத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்குறோம். சரி, இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இப்ப அமெரிக்காவுக்கும் மெக்சிகோவுக்கும் இடையில உள்ள பார்டர்ல தான் இந்த கதை நடக்கிறது. சுத்தி பற்ற ஒரு 150 கிலோமீட்டருக்கு ஒரு வீடு கீடு எதுவுமே கிடையாது. அது ஒரு பயங்கரமான ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான். எல்லின்ற பொண்ணு ஆராய்ச்சி பண்றாங்க. என்ன மாதிரி ஆராய்ச்சினா செடியெல்லாம் இருக்குல்ல, செடியெல்லாம் எப்படி பூக்குது, என்னென்னலாம் செடி இருக்குது, அதை எப்படிலாம் ஆய்வு பண்றது தான் இந்த பொண்ணு ஆய்வு பண்றதுக்கு. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. ஒரு 13 வயசு மதிக்கு இருக்க ஒரு பொண்ணு. அவ பேரு அலெக்ஸ். அதாவது இவங்களுக்கு ரொம்ப நெருங்கியமான ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இங்க இருந்தாங்கல்ல இந்த ஊர்ல. அப்பதான் இவங்களுக்கு பழக்கமானது. அதனால இந்த பொண்ணு அடிக்கடி இவங்கள மீட் பண்ணிட்டு வந்துருக்கும். அந்த பொண்ணு இவளை பார்த்துட்டு நானும் வேலை செய்யறேன்னு செஞ்சுட்டு இருக்கோம். அப்பதான் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் ஆனப்படு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போறியா அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. உடனே சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிளம்பிடும். இப்ப 6 மணி ஆயிரும். சரி வீட்டுக்கு புறப்படலாம் அப்படின்னு கிளம்ப போற நேரத்துல திடீர்னு ஒரு சவுண்ட் வரும். ஒரு பிளைட் அப்படியே சாஞ்சிட்டு பயங்கரமா வந்துருக்கும். தாறுமாறா வந்துருக்கும். ஏடா இப்படி வருது அப்படின்னு திரும்பப்பா அதுக்குள்ள அந்த பிளைட் வெடிச்சிரும். இப்ப வெடிச்ச பிறகு அந்த இடத்துல கார் எடுத்துட்டு போய் பாப்பா. ஆனா அங்க ஒருத்தன் அப்படியே பயங்கரமா தவிச்சிட்டு ஐயோ அப்பா அம்மான்னு கிடப்பான். கிட்ட போய் பாப்பா அங்க போதைப் பொருள்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த பொருள்லாம் பார்த்துட்டு ஆஹா இவன் போதை கடத்தல் பண்ண நம்பர்கிட்ட பயந்துட்டு ஓடி காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ள அவன் துப்பாக்கி கட்டி மிரட்டி ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா நான் அவனை சுட்டுருன்னு சொல்லுவான். இவளும் இவளுடைய வண்டியும் டயர்ல மாட்டிக்கும். டயர் மாட்டிக்கும். அதனால சரின்ட்டு சைலண்ட் ஆயிடுவா. இப்ப என்ன பண்ணுவான், நீ என்ன சுட்டுறாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த மெயின் சிட்டிக்கு போகணும் அப்படின்னா எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கறா. அவன் ஒரு இடத்த சொல்றான். அது ஒரு மெயின் சிட்டி. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் நடக்கணும். அதனால நம்மளால முடியாது. இருந்தாலும் நீ என்ன சொல்றியோ நான் அதை கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். சரி அப்படியா, அப்படின்னா ஓகே. இப்ப நீ அந்த பொருள்லாம் இருக்குல்ல, போதை பொருள்லாம் இருக்குல்ல அப்படின்னு அதை எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு வா அப்படிமா. கீழே இருக்கிற கண்ணம்லாம் இறஞ்சிருக்கும், அதை கொண்டு வாமா. அவளும் ஒவ்வொன்னா கொண்டு கொடுப்பா. இவருடைய வண்டியில அடுக்குவாங்க. இப்ப என்ன பண்ணுவானா, ஓகே எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி ஒருத்தன் அங்க இவனுக்காக வெயிட் பண்ணிருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பானா, சுத்தி இந்த பிளைட்லாம் இறங்குறதுக்கு தீ வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தீயை அந்த ஒரு இடத்த சுத்தி கொளுத்திட்டு அப்படியே வெயிட் பண்ணிருப்பான். அந்த இடத்துல வந்திருக்கவே மாட்டான். ஆனா வெயிட் பண்ணிட்டே இருப்பான். இப்ப அதுக்கடையில அந்த சீனை கட் பண்ணா இவங்க அப்படியே போயிட்டு இருப்பாங்க. இப்ப போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவன் ஒரு பக்கம் துப்பாக்கி கையில வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஓடிட்டு இருப்பான். ஆனா தாறுமாறா ஒரு கெல்லி செடி தான் இடத்துல மாட்டிக்கும். ஒரு இடத்துல போய் சர்றன்னு பள்ளத்துல இறங்கிடும். இப்ப வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஃபுல்லா டயர்லாம் வீணாயிரும். இவன் இறங்கி பார்ப்பான், டயர்லாம் வீணாயிருக்கும். அதனால எல்லாமே வீணாயிடுச்சு, வா நம்ம அப்படியே நடந்தே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் இங்க இருந்து நடக்க முடியாது. இங்க இருந்து போகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 நாள் ஆகும். ஆனா 3 நாளுக்கு நம்ம தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா நான் சொல்றதை மட்டும் செய்ய, இங்கிருந்து நம்ம நடந்தே போறோம் அப்படின்னு அவன் சொல்றான். வேற வழி இல்லாம அப்படியே இறங்கி பேக்ல எல்லாமே அடிக்கிட்டு நடந்து போறாங்க. இப்ப அந்த சீனை கட் பண்ணா அவனும் இவனை தேடிட்டு வரான். இப்ப அவங்க போயிட்டு இருப்பாங்க. மறுநாள் 12-1 மணி இருக்கும். அதனால பயங்கர டயர்டா வருவாங்க. அப்படியே பக்கத்துல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு யூரினோட போவான். ஆனா அதுக்குள்ள இவன் ஓட ஆரம்பிப்பா. பின்னாடி துரத்திட்டு ஓடுவான். பின்னாடி துரத்திடுவானாலும் அவன் ஒரு பெரிய ஒரு கல் எடுத்து இவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பா. ஆனா இவன் திரும்ப அவ கையெல்லாம் கட்டி இவன் ஈத்துட்டு ஒழுங்கா இதுக்கு மேல சைலண்டா இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவான். இல்லைன்னா சுற்றுன்ற மாதிரி சொல்றான். இந்த சீன் கட் பண்ணா அடுத்தது அப்படியே போலீஸ் காட்டுறாங்க. அங்க ஒரு போலீஸ் இருக்கிறான். அவன் தான் இந்த பார்டர் ஃபுல்லா கவனிச்சுக்கிற ஒரு ஆளு. அங்க நின்று யாராச்சும் வந்திருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கா. இப்பதான் அந்த பொண்ணு ஏற்கனவே இவளை மீட் பண்ணல ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அங்க வருவா. அது வேற யாரும் இல்ல, இவருடைய மகள் தான். இப்ப அவன் வந்தோடனே எங்க இந்த பக்கம் போற அப்படின்னு கேட்பான். நேத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா ஆள் வரல அப்படின்னு இவனும் போன் பண்ணி 2-3 இடத்த கேட்டு பார்ப்பான். இப்ப அப்படியே எல்லி இருக்கல, எல்லியோட ரூமுக்கு செக் பண்ண போவாங்க. இந்த நேரத்துல இவனுடைய வில்லனை காமிப்பாங்க. அவன் பேரு குயிலி. இந்த குயிலி என்ன பண்ணுவானா, அவன் தேடி தேடி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பான். இப்ப இவனை ஒரு வழியா அந்த கார் போய் நிப்பாட்டினாங்கல்ல, அந்த இடத்துல தேடி பார்த்துட்டு இருப்பான். அங்க 2 பேரும் வந்துருவானுங்க. அதாவது அவங்க மோட்டார் சைக்கிள் வந்திருப்பாங்க. அவங்க நீங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்டு இருப்பாங்க. அவனும் 2 பத்தியும் அந்த இடத்துல ஈவு இருக்கலாம சுட்டு கொண்டுட்டு பாப்பான். இவங்க நடந்து போனாங்கல்ல, அந்த கால் தடம் இருக்கும். இப்ப அங்கிருந்து சரி நடந்து போலாம் அப்படின்ட்டு இவன் அந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு இவன் கிளம்புவான். இப்பதான் அந்த சீனை கட் பண்ணா இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. அதாவது எல்லியும் இவன் அந்த கடத்தல் மன்னன் இருக்கான்ல, அவனும் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவன் பேரு தோமஸ். அவன் ஒரு கட்டத்துல பயங்கர டயர்ட் ஆயிடுவான். இப்பதான் என்னால நடக்க முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகும்னு சொல்றான். ஆனா எவன் என்ன சொல்றான், இங்க ரெஸ்ட் எடுக்க முடியாது, இங்க பக்கத்துல தான் ஒரு நகரம் இருக்கு, அங்க போவோம் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறான். இப்ப நேரா நம்ம இந்த போலீஸ்காரன் இருக்கான்ல, அவனும் இந்த இடத்துல நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தான்னு அவனோட பொண்ணு சொல்றான். அதனால அந்த இடத்த தேடி வரான். இப்ப தேடி வரும்போது அவனும் அந்த காரை பார்த்துட்டு பக்கத்துல ஒரு பாதை ஒன்று போயிட்டு இருக்கோம். அந்த பாதையை ஃபாலோ பண்ணி போவான். அது வேற யாரும் இல்ல, அது ஏற்கனவே அந்த வில்லன் இருக்கான்ல, அந்த குயிலி, அவன் கார்ல போன பாதை தான் அந்த பாதை. இப்ப அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் ஒரு பெரிய ஒரு மோட்டர்ல நின்று இவங்க எங்க இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம இந்த போலீஸ்காரன் மேல ஏறி அவனை நேருக்கு நேரா அவனை பார்ப்பான். அவனை பார்த்த உடனே நம்ம போலீஸ் பார்த்துட்டான் அப்படின்னு அவனை ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். இப்ப ஷூட் பண்ண உடனே நம்ம போலீஸ்காரன்
போலீஸ்காரன் குண்டடிப்பட்டு ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துருவான். அவனை அப்படியே வந்து விட்டுட்டு போய் பார்ப்பாங்க, யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே விட்டுட்டு இந்த குயிலி வந்து கார் எடுத்துட்டு எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு திரும்ப தேடுறதுக்கு போவான். இந்த நேரத்தில் தான் நம்ம அந்த இவ கூட வந்து ஒரு 13 வயசு பொண்ணுறதால, அதாவது அந்த போலீஸரோட பொண்ணு, அவன் என்ன பண்ணுவான், அப்பங்காரன் வந்து தேடி பார்ப்பான். அவன் வந்து ஃபோன் பண்ணி வைப்பான், அவன் இருக்கவே மாட்டான். இப்ப அங்க வீட்டுல போய் பார்த்துட்டு அங்கேயும் இருந்திருக்க மாட்டான், எங்க போயிருப்பான்ட்டு இப்ப அந்த பொண்ணு வந்து இவங்களை தேடிட்டு அவன் அப்பங்காரனை தேடிட்டு அந்த பொண்ணு போவோம். அந்த சீன் கட் பண்ணா இவங்க அப்படியே தேடி வந்து வந்துருப்பாங்க. அதாவது இவங்க 2 பேரும் காட்டுவாங்க, எல்லியவும் அந்த தாமஸையும் காட்டுவாங்க. அவங்க அந்த எல்லையில வந்து கடைசி எல்லைக்கு வந்துருவாங்க. அவ எந்த பூவை தேடிட்டு இருந்தாலோ அந்த பூவு அந்த இடத்துல, அந்த செடி வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த இடத்த அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்பதான் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லுவா, இதுக்கு மேல நம்ம வந்து இங்க இருந்து ஏறி போக முடியாது, இங்க வந்து நைட்டு தூங்கிட்டு காலையில போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா அதெல்லாம் முடியாது, நம்ம வந்து இப்ப போய் ஆகணும் அப்படின்ட்டு அந்த பெரிய மலையில வந்து அப்படியே ஏறி போவாங்க. அது பயங்கரமான ஒரு மலையா இருந்திருக்கும். அதுலயும் கஷ்டப்பட்டு அப்படியே ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து படுத்துப்போம் அப்படின்னு அன்னைக்கு வந்து பக்கத்துல ஒரு நெருப்பு போட்டு அப்படியே வந்து குளிர் காயிறாங்க. இப்ப குளிர் காய்ஞ்சிட்டு அப்படியே வந்து பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்பதான் அவனுடைய கதை சொல்றான். உனக்கு எப்படி ஃபிளைட் ஓட தெரியும், நீ ஒரு விமானியான்னு கேட்கறான். என்னுடைய அப்பா வந்து விமானி, எங்க அப்பா விமானம் ஓட்டும் போது நான் கூடவே போவேன், எனக்கு வந்து அதுவரியா எனக்கு வந்து விமானம் ஓட்ட தெரியுன்ற மாதிரி சொல்றான். அப்புறம் ஏன் இந்த தொழில் செய்யற, நல்ல தொழில் தானே நீ செஞ்சுட்டு இருக்க, அப்புறம் ஏன் இது செய்யற அப்படின்னு கேட்பான். அப்பதான் எங்க அப்பா வந்து படுக்க பிடிக்க ஆயிட்டாரு, ஆனா அதோட மருந்தோட ரேட்டு ரொம்பவே வந்து விலை அதிகம், அதுக்கு உண்டான காசு என்கிட்ட இருந்து இல்ல, இப்ப நம்ம நேர் வழியில போனா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு தான் இந்த மாதிரி ஒரு வழியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த சீன் கட் பண்ணா அப்படியே அந்த பொண்ணு, அந்த 13 வயசு பொண்ணு எங்க அப்பாவை தேடி வந்துட்டு இருக்கும். அந்த ரோட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தா இடையில கரெக்டா அவங்க வந்து நின்னாங்களே அந்த இடத்துல இந்த கார் நின்று இருக்கும். அப்புறம் தேடிட்டு அப்படியே போயிட்டு இருப்பா. அதுவும் நைட்டு 12 மணி இருக்கும். இப்ப அப்படியே வந்து லைட் அடிச்சு எல்லா இடத்தையும் தேடி போயிட்டு இருப்பான். இப்ப அங்க போனா அங்க ஒரு பெரிய ஒரு பள்ளத்துல எது சவுண்ட் கேட்கும். அங்கதான் இவன் அப்பா வந்து இருப்பான். இவன் அப்பா, நான் அங்கதான் இருந்திருக்கிறேன், ஆனா நீ போயிடு, இங்க வந்து மோசமான இடம், இங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து பயங்கரமான கொலைக்காரன்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். இப்ப அதெல்லாம் முடியாது, நான் அவனை வந்து ஆச்சிட்டே போவான் அப்படின்ற மாதிரி இவன் வந்து நின்றுட்டு இருக்கான். இப்ப அந்த சீன் கட் பண்ணா அப்படியே வந்து நைட்ல இவங்களை வந்து காட்டுறாங்க. நம்ம எல்லியை வந்து காட்டுறாங்க. எல்லியும் அவனும் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு எல்லி எழுந்திரிச்சு அங்கிருந்து போலாம் அப்படின்னு கைகட்டை வந்து அவுத்துட்டு ஏஞ்சி போயிட்டு இருக்கா. இப்ப விடியுது. விடிஞ்சா மறுநாள் இந்த போலீஸ்காரனும் இந்த 13 வயசு பொண்ணும் ஏற்றி நிற்கிறாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், நீ வீட்டுக்கு போ, நான் எல்லியை தேடி நான் கொண்டு வரேன்ட்டு அவன் போயிடுவான். அவளும் வீட்டுக்கு வந்து போவான். இப்போ அந்த சீனை கட் பண்ணால் அப்படியே நம்ம ஹீரோயின் தப்பிச்சா பத்தியா, அவன் அப்படியே நேராக வந்து நடந்து வந்துருப்பான். அங்கே ஏற்ற மாதிரி பார்த்தா குயிலி வந்து வில்லனோட தலைவன் அங்கே நின்றுருப்பான். இப்போ அவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்து ஓடி வருவான். இப்போ அவன் வந்து குயிலி வந்து நேரடியாக வந்து வந்துருவான். தாமஸ் அந்த நேரத்தில் வந்துருவான். அதாவது என்கிட்ட தான் மருந்து எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனால் அவன் எங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவளை விட்டுரு, அவளை ஒன்றும் பண்ணாத, என்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்ற மாதிரி அவன் பேசுவான். அவன் திரும்பவும் அவளை வந்து கொல்லுவான் அப்படின்ட்டு போவான். ஆனால் இவன் துப்பாக்கி காட்டி அவளை வந்து நீ ஏதாவது பண்ணு நினச்சா நான் அவனை கொண்டுறன்னு சொல்கிறான். ஆனால் அடுத்த நிமிஷமே இவன் அவனை போட்டுடுறான். இப்போ தாமஸ் வந்து அங்கேயே செத்துடுறான். இப்போ கிளியை தேடி இந்த குயிலி ரவுண்ட் அடிக்கிறான். இப்போ இவ எல்லி என்ன பண்ணுறான், அப்படி தேடி ஓடி வருவா. அங்கே பார்த்தா இவளுடைய பைக் நிற்கும். அந்த 13 வயசு பொண்ணோட அலெக்ஸ் இருக்கல்ல, அந்த 13 வயசு பொண்ணோட பைக் நிற்கும். அவளை தேடிட்டு திரும்ப வந்து ஓடுவான். இந்த நேரத்தில் தான் அங்கே தேடி ஓடும்போது தான் இந்த வில்லன் இருக்கான்ல, அவளை பிடிச்சிக்கிட்டு நீ எங்கேயும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி பிடிச்சிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயின் அவளை வந்து பார்த்துருவான். அவனை பார்த்துட்டு கத்துவா. இப்போ அவள் கல் எடுத்துட்டு இவனை நோக்கி ஓடி வருவா. அதுக்குள்ள நம்ம ஹீரோயினை சுட்டுருவான். இப்போ சுட்ட பிறகு இந்த 13 வயசு பொண்ணு, அந்த போலீஸ்கார மக இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவான், இவனை பிடிச்சி தள்ளிட்டு ஓட ஆரம்பிப்பாங்க. இப்போ அவளை வந்து நம்ம ஹீரோயினை சுட்டுனால அவள் வயிற்றுல பயங்கரமாக அடிபட்டு இருக்கும். இப்போ அவளை வந்து பைக்கில் அடிச்சுக்கிட்டு வேகமாக வந்து போவா. இதுக்குள்ள குயிலி என்ன பண்ணுவான், அவளுடைய அந்த 2 பேக்கையும் எடுத்துட்டு அந்த கார்ல வந்து அவளை பின்தொடர்ந்து போயிட்டே இருந்திருப்பான். இப்போ நம்ம போலீஸ்காரன் மேலே வந்து நிற்பான். மேலேருந்து இவனை வந்து ஷூட் பண்ணுவான். ஆனாலும் இவன் வந்து தப்பிச்சு அவங்க 2 பேர்த்தையும் துரத்திட்டே வந்து பயங்கர பாஸ்டா கார்ல வந்து போவான். இப்போ போயிட்டு இருப்பாங்க. எட்ஜில் போயிட்டு ஒரு இடத்துல வந்து பின்னாடி தொடர்ந்து போய் பிடிச்சிருவான். இப்போ அந்த 13 வயசு பொண்ணை பெட்ரோல் ஊற்றி கொளுத்த போவான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, அவ பக்கத்துல வந்து அந்த போதைப் பொருள்லாம் இருக்குல்ல, அதுல பெட்ரோல் ஊற்றி அவ கொளுத்தி தீயை வந்து வச்சிருவான். இப்போ அவன் அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவான். ஆனா அவன் மேல தீ வந்து ஃபுல்லா பிடிச்சிரும். இப்போ அவன் வந்து அப்படியே கீழே வந்து இறந்துருவான். அதுக்குள்ள அந்த போலீஸ்காரன் வந்துருவான். இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். பக்கத்துல அந்த பூ அப்படியே வந்து மறந்துட்டு இருக்கும். இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. இவன் வந்து திரும்ப வந்து வீட்டுக்கு வருவான். வேற லெவலான ஒரு ஒரு சூப்பரான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் அப்படி ஒரு பரபரப்பாக வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட்லேயும் கடைசி வரலையும் செம்ம ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் தான். வாய்ப்பு இருந்த ஒரு வாட்டி பாருங்க. நன்றி, வணக்கம்.